முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அண்ணா அறிவாலயம் வருகை தந்துள்ளார். ஓபிஎஸ் திமுகவில் இணைய உள்ள நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் அண்ணா அறிவாலயம் வந்துள்ளார். தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அண்ணா அறிவாலயத்திற்கு வருகை தந்துள்ளார். இது தொடர்பான முழு விவரங்களை வழங்குவதற்காக எமது சிறப்பு செய்தியாளர் காயத்ரி இணைப்பில் இணைகிறார். காயத்ரி, வணக்கம். இது தொடர்பான முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். வணக்கம் பவித்ரா. முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் தற்பொழுது அண்ணா அறிவாலயம் வந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அவர் முதலமைச்சர் முன்னிலையில் திமுகவில் இணைய இருக்கிறார். குறிப்பாக அதிமுக மூத்த தலைவர்களில் ஒருவராக இருந்தவர் ஓ பன்னீர்செல்வம். அவர் 3 முறை முதலமைச்சர் பதவியை வகித்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதே போன்று முக்கிய பதவிகளிலும் அவர் இருந்திருக்கிறார். அதிமுகவின் பொருளாளராகவும் அவர் செயல்பாட்டில் இருந்திருந்தார். ஜெயலலிதா முதல்வராக பதவியேற்க முடியாத சூழல்களில் 2001, 2014 அவருக்கு பதிலாக ஓ பன்னீர்செல்வம் முதல்வராக சிறிது காலம் பதவி வகித்தார். அதே போன்று 2014 2016ஆம் ஆண்டு ஜெயலலிதா மறைந்த போதும் சில மாதங்கள் முதல்வராக ஓ பன்னீர்செல்வம் பதவி வகித்திருந்தார். 2017 பிப்ரவரி மாதம் அதிமுகவில் சசிகலாவுக்கு எதிராக குரல் எழுப்பி தர்ம யுத்தத்தை ஓபிஎஸ் தொடங்கியிருந்தார். பின்னர் அதிமுகவில் மீண்டும் இணைந்து அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர், துணை முதல்வராக இருந்தார். அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியுடனான மோதலை தொடர்ந்து 2022 அக்கட்சியிலிருந்து அவர் நீக்கப்பட்டார். 2022ஆம் ஆண்டு முதல் அதிமுகவில் தம்மை சேர்க்க வேண்டும் என பல்வேறு முயற்சிகளை ஓபிஎஸ் மேற்கொண்டிருந்தார். டெல்லியில் மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்தும் பேசினார். ஆனால் ஓபிஎஸ்ஐ அதிமுகவில் சேர்ப்பது இல்லை என்பதில் அக்கட்சி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உறுதியாக இருந்தார். தற்போதைய சட்டப்பேரவை தேர்தல் ஓபிஎஸ் எந்த முடிவு எடுக்காமல் இருந்திருந்தார். இதனால் அவரது ஆதரவு எம்எல்ஏக்கள் மனோஜ் பாண்டியன், வைத்திலிங்கம் ஆகியோர் திமுகவில் இணைந்தனர். ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் சிலர் தாவேகாவிலும் மீண்டும் அதிமுகவிலும் இணைந்ததை நாம் பார்த்திருந்தோம். இந்த நிலையில் ஓபிஎஸ் என்ன செய்ய போகிறார் இந்த சட்டசபை தேர்தல் என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருந்தது. இந்த நிலையில் தற்பொழுது அவர் சட்டசபை தேர்தலில் ஓபிஎஸ் எந்த முடிவும் எடுக்காமல் இருந்ததன் காரணமாக தற்பொழுது அவர் அதிமுகவில் இணைந்திருக்கிறார். குறிப்பாக இதனையடுத்து ஓபிஎஸ் மற்றும் அவரோட ஆதரவு எம்எல்ஏ ஐயப்பன் ஆகியோர் மட்டும் என்ன முடிவு எடுக்க போகிறது என்ற ஒரு கேள்வி எழுந்தது. தற்பொழுது முதலமைச்சர் முன்னிலையில் ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் இணைந்திருக்கிறார். குறிப்பாக ஏற்கனவே அவர் திமுகவில் இணைவார் என்ற தகவல்கள் பரவி வந்த சூழலில் தற்பொழுது அதை உறுதி செய்யும் விதமாக முதலமைச்சர் முன்னிலையில் அண்ணா அறிவாலயத்தில் ஓபிஎஸ் திமுகவில் இணைந்திருக்கிறார். குறிப்பாக ஏற்கனவே சட்டப்பேரவை நடந்து கொண்டிருந்த பொழுது முதலமைச்சரை சந்தித்து ஓபிஎஸ் பேசியிருந்தார். மேலும் திமுக ஆட்சியின் தொடர்பாக அவர் பாராட்டுகளையும் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் திமுகவில் ஓபிஎஸ் இணைந்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ஓபிஎஸ் ராஜினாமா செய்ய இருக்கிறார். அதே போன்று ஓபிஎஸ்ஸின் ஆதரவு எம்எல்ஏவான உசிலம்பட்டி எம்எல்ஏ ஐயப்பனும் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு திமுகவில் இணைய உள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றன. ஓபிஎஸ்ஐ தொடர்ந்து அவருடைய மகனான முன்னாள் எம்பி ரவீந்திரநாத்தும் திமுகவில் இணைய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முன்னதாக ஓபிஎஸ் அண்ணா அறிவாலயம் வருவதற்கு முன்பாக சென்னை டி நகரில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் அமைச்சர் சேகர்பாபுவை சந்தித்து ஓபிஎஸ் அவருடைய ஆதரவாளர்களுடன் சந்தித்து பேசியிருந்தார். அதனைத் தொடர்ந்து ஒரே காலில் அமைச்சர் சேகர்பாபுவும் ஓ பன்னீர்செல்வமும் சென்னை டி நகரிலிருந்து பயணம் செய்து தற்பொழுது அண்ணா அறிவாலயம் வந்து முதலமைச்சரை சந்தித்து வரும் காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். இந்த நிலையில் ஓபிஎஸ் மகனான ரவீந்திரநாத் முன்னதாகவே அண்ணா அறிவாலயத்திற்கு வந்திருந்து காரில் காத்திருந்தார். பின்னர் இப்பொழுது ஓபிஎஸ் அண்ணா அறிவாலயம் வந்தவுடன் அவரும் தந்தையுடன் சென்று முதல்வரை சந்தித்து வருகிறார். இந்த நிலையில் ஓபிஎஸ்க்கு பிறகு ரவீந்திரநாத்தும் திமுகவில் இணைந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி காயத்ரி.